ஆனா ஒண்ணு எழுதி வச்சுக்கிடுங்க, விஜயின் மீது யாரெல்லாம் அவதூறு பரப்புறீங்களோ, இந்த விஜயோட சுத்தி உள்ள பெண்கள் மீது யாரெல்லாம் அவதூறு பரப்பு எல்லாம் அந்த மனுஷன் காலில் வந்து உண்டாகும். அதாவது சொல்லுவாங்க, போன காலத்துல செஞ்ச கர்மா இந்த வருஷத்துல வரும், நீ இப்ப பாவம் செஞ்சா நீ அடுத்த ஜென்மத்துல தண்டனை அனுப்படான்னு. எனக்கு தெரிஞ்சு நான் டைரக்டா நேரடியா பாக்குறேன், இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு பேர் அந்த மனுஷனை யாரெல்லாம் திட்டிங்களோ எல்லாரும் ஒரே அனுபவிக்கிறாங்க. நான் சொல்லிவிட்டேன், கடகராசி பூச நட்சத்திரத்துல பிறந்த மனுஷன் அந்த மனுஷன் சனி பயிற்சி வந்ததுலேருந்து அந்த ஆளுக்கு உச்சத்தில் இருக்க எல்லாம் அந்த மனுஷங்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க படாத வாடு படுவீங்க. இப்போ அந்த வேல்முருகன் ஒத்த சீட்டு வேல்முருகன், பெண்கள் இந்த சின்ன சின்ன குழந்தைங்க 12th ஸ்டூடெண்ட்லாம் விஜய் கட்டுப்பிடிச்சதுன்னு நம்ம தமிழ் பெண்கள் போய் ஒரு நடிகனை கட்டுப்பிடிக்கலாம் அப்படின்னு அது ஒரு தரக்குறவான பேச்சு தான். ஆனா இவ்வளவு அளவுக்கு மோசம் கிடையாது. பேசும்போது இன்னைக்கு பாருங்க, விஜய் ஒரு பச்சை தமிழன் தான், ஆனா அவரோட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை. பச்சை தமிழன் தான், அடி ஓராப்பலையாமா, கூட்டு சேர்றது அடி ஓராப்பலையா வெளுத்து போடுவேன். நான் சொல்லிவிட்டேன், புஷி ஆனந்தையும் ஆதவர்ஜினா அந்த ஆளை மட்டும் கிட்ட சேர்த்தீங்க போட்டு போல பழக்கணுங்களாம். அவெல்லாம் அயோக்கிய திருட சின்ன சின்ன குழந்தைகளை இன்னைக்கு விஜயை பார்க்க வந்த அந்த 12th 10th ஸ்டூடெண்ட்டை தப்பா விஜயோட இணைச்சு பேசினவன எவ்வளவு வக்கர புத்தி இருந்தா சாரி அப்படி பேசியிருப்பாரு. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் அந்த கட்சியில என்னைக்குமே காலகாலத்தும் கூட்டு சேர்க்கக்கூடாது. அந்த மனுஷன் விஜய் கால வந்து உழணும். அதுக்கு பிறகு இந்த தனி அரசு கொடுக்காத முட்டை எங்க போனாலும் விட்டு கொடுத்துட்டே இருப்பாப்ல. இன்னைக்கு துரோகம் செய்து விட்டது, என்னை திமுக துரோகம் செய்து விட்டது. இப்போ இந்த பாய் இருக்கிறாப்ல, எங்களை நம்ப வைத்து கழுத்தெடுத்து விட்டது திமுக. எல்லாம் நம்ம யாரு ட்ரம்ப் ஃபைட்டரு திருமாவளவன் வந்துக்கிறாப்போல, திருமாவளவன் அழுவா ஒப்பாரி வச்சு அழுகுறாப்பல. எனக்கு தெரிஞ்சு விஜய் யாரெல்லாம் தப்பா பேசுனாங்களோ அவங்க எல்லாம் விஜய் காலில் விழுந்துட்டு இருக்காங்க. கர்ம வரும் தம்பா தலைவா. உங்கள் விஜய் என்ற ஒரு நபர் ஒருவனை கூட தவறாக ஒரு வார்த்தையில் பேசியது கிடையாது. முதலமைச்சர் அவர்களையே சிஎம் சார் அப்படி சொன்னதுக்கு உங்களுக்கு கோவம் வந்துட்டு, போன வருஷம் பொத்துக்கிட்டு வந்துட்டு